என் இனிய யூடியூப் ரசிகர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். நான் இப்போ ரீசெண்டாக இதயம் முரளி மூவி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 90ஸ்ல இதயம் மூவி பார்த்துருக்கேன். இந்த ரெண்டு மூவியும் பார்த்த ஜென்ரேஷன்ல நானும் வருவேன். அந்த நான் ரசித்த காட்சிகளை உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறது தான் இந்த பதிவு. இப்போ நம்ம 90ஸ்ல வந்த இதயம் இப்படி வச்சுக்கலாம். அந்த படத்தை வந்து முரளியின் இதயம், இப்போ வந்திருக்க படத்தை அதர்வாவின் இதயம் அப்படின்னு வச்சுக்கலாம். முரளியின் இதயத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். 1991 வந்த படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம், சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம். ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே நம்மளோட கதையோடு ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். பல தேட்டர்களில் 100 நாளை தாண்டி ஓடின படம். இந்த படத்தை பற்றி சின்னதாக நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு இளைஞன் வராரு மருத்துவம் படிக்கிறதுக்காக. சிட்டியில் உள்ள பசங்களோட சேர்ந்து மருத்துவம் படிக்கிறாரு. அப்போ ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு, காதல் வயப்படுறாரு. அதை சொல்றதுக்கு அவரால் முடியல, ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்படியே ரசிச்சு 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 வாழ்றாரு. படத்தோட எண்ட்ல வந்து அவர் சொல்றாரு. அதை வந்து அந்த காதலி எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க ரிப்ளை எப்படி பண்றாங்க. அந்த அழகான பொண்ணு தான் ஹீரா. அவங்க அழகுல மயங்கி நிறைய பசங்க பின்னாடி வருவாங்க. அவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறத விட்டுட்டு உங்க கடமையை செய்யுங்க, உங்க பின்னாடி 1000 பெண்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோடு அந்த படம் ஆரம்பிக்கும். அதை ஹீரோ கேட்டுருவாரு முரளி சார். அதுக்கப்புறம் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நல்லா படிப்பாரு. படிச்சுட்டு அதே டைம்ல அவங்கள ரசிச்சு ரசிச்சு நிறைய கவிதைகள் எழுதுவாரு, நல்ல பாடல்கள் பாடுவாரு. அதே டைம்ல நல்லா படிக்கவும் செய்வார். அவர் சொல்ற ஒரு சில கவிதைகள் சொல்றேன். உன் பாதங்கள் மண்ணின் மீது நடப்பவை அல்ல, மலர்கள் மீது அப்படின்னு முடிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க எப்பவுமே காட்டன் சாரி, ஒரு ரோஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பர்த்டே இப்போ இவர் ரோஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுவாரு. அவங்க அந்த வச்சிருக்க ரோஸ் எடுத்து போட்டுட்டு இந்த ரோஸை வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு கவிதை சொல்லுவாரு, உன் இதழ்களில் முத்தம் கொடுக்க முடிகிறதோ இல்லவோ இந்த ரோஜா இதழில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இப்படி படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கே காதல் வயப்படுற மாதிரி ஒரு ஃபீல் வர்ற மாதிரி. அப்போ ஒரு வாட்டி இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். அதை வந்து கங்கையமரன் சார் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ மெடிக்கல் காலேஜ்ல இருந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதர் காலேஜ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் செய்துட்டே இருப்பாங்க, நீங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை எல்லாரும் கம்பல் பண்ணி பாட சொல்லுவாங்க. அவரு என்ன பாடன்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோயின் அங்கிருந்து வருவாங்க. அப்போ ஆரம்பிப்பார் அந்த சாங், சூப்பர் ஹிட் சாங். இவர் பாடிய பாடல் முதல் பரிசு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கப்பு வாங்கிட்டு பெருமிதத்தோடு வருவாரு. அப்போ ஹீரோயின் ஹீரா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அழகா சில லைன் சொல்லியிருப்பாங்க. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் மைந்தர்களுக்கு மாமலையும் ஒரு கடுகாம். அந்த லைன் அப்படி அவர் வந்து ஃபைனலா சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாரு. அவரால் சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லியும் ஆகணும். அவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு பெரிய பதட்டத்துல இருந்துட்டே இருப்பாரு. ஃபைனல் இயர் ஆயிடுச்சு, எல்லாம் கோர்ஸ் முடிய போகுது, என்ன பண்ணலாம், அவருக்கே அவர் மேல வெறுப்பா இருக்கும். அப்போ அழகான ஒரு கவிதை வரும். உன் வீட்டு கண்ணாடி என்றாலும் முன் சென்று நின்றால்தான் முகம் காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் கவிதைத்துவமா இருக்கும். அவர் உயிர் நண்பர் சின்னி சேர்ந்து வந்து ரொம்ப கம்பல் பண்ணி, சொல்லுடா, இதை விட்டா வேற சான்ஸ் இல்லை, கம்பல் பண்றதுனால அவர் வந்து போய் சொல்லுவார். சொல்ல போவார், எதுவும் சொல்ல மாட்டாரு, சொல்ல போவார். சொல்ல போயிட்டு திரும்பி சொல்லாமலே திரும்பி வருவாரு. ஃப்ரெண்டு சின்னி சேர்ந்து ஓடி வருவாரு. இல்லடா மறுத்துட்டாளா, அவர் முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்கும். என்னடா மறுத்துட்டாளா அப்படின்னு கேட்பாரு. இல்லடா மறுத்துருவாளோன்னு நினைச்சு நான் சொல்லல. சே, நீ சொல்லவே மாட்டா அப்படின்னு ஒரு வெறுப்பா போவாரு. அப்போ முரளி சார் சொல்லுவாரு, இல்லடா அவன் நினைவோடு எவ்வளவு நாள்னாலும் நான் வாழ்ந்துருவேன், அவன் இல்லைன்னு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப நெஞ்சை நெகிழ வைக்கும் நிறைய காட்சிகள் வந்துட்டே இருக்கும். ஃபைனலா சொல்லிடுவாரு ஒரு ஸ்டேஜ்ல. ஆனா ஹீரோயின் வந்து அப்போ வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் இவரை பிடிக்கும், பட் ஃபைனலா கன்க்ளூஷன் வரமாட்டாங்க.
அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் இவரோட ஃபீலிங்ஸ் ரொம்ப, அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க, பெரிய போராட்டமே நடக்கும். அப்படியே அவரோட இதயமே அப்படி ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பார். இந்த குழப்பம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஆனுவல் டே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பாரதி ராஜா சார் வந்திருப்பார். அப்போது இவர் காதலை பற்றி ஒரு சிறப்பான ஒரு ட்ராமா பண்ணுவார் முரளி சார். எல்லாருமே மெய்மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் பாரதி ராஜா சார். அந்த ட்ராமா முடிஞ்சு பாரதி ராஜா சார் அவரோட பாணியில் காதலை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பார். அழகா இருக்கும். இரு மதத்தினரிடம் காதல் ஜனிக்கும் போது மதம் அழிக்கப்படுகிறது. இரு ஜாதியினரிடம் காதல் ஜனிக்கும் போது ஜாதி அழிக்கப்படுகிறது. காதல் பிறந்ததால் தான் நாகரிகம் பிறந்தது. காதலும் ஓர் சீர்திருத்தமே அப்படின்னு அழகா இதை சொல்லிட்டு முரளி சாரை கூப்பிட்டு பாராட்டுறதுக்காக கூப்பிடுவார். அப்போ அந்த நாடகம்லாம் முடிஞ்சு அவர் டென்ஷன்ல பேசி ரொம்ப டயர்டாகி இருப்பார். அவர் மேடைக்கு அழைக்கும் போதே அவரோட பல டென்ஷன், இந்த ரிசல்ட் தெரியாம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாம் சேர்ந்து அவர் அப்படியே மயங்கி விழுந்துருவார். மயங்கி விழுந்த நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ பாரதி ராஜா சொல்லுவார், இவன் நடிக்கல, காதலில் வாழ்ந்துட்டு இருக்கான், இவனோட மனசுல யாரோ ஒரு பொண்ணு ஆழமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே போவார். இதை ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஃபைனலா அவங்க சொல்லலான்னு வரும்போது இவரோட உடல்லையே பாதிச்சு, இதயமே பாதிக்கிற அளவுல அவரோட கண்டிஷன் இருக்கும். ஃபைனலாக செக் பண்ணி ஹார்ட்ல தான் ப்ராப்ளம், இதயத்தில் ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப ஓவராக ஒரு இதை ஆசைப்பட்டு அதிலே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்ததுனால அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஃபைனலாக அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் முடிவெடுத்து இவரை பார்க்க வருவாங்க. இப்போ இவர் இதயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் சொல்லியிருப்பார், எந்த சந்தோஷமான நியூஸும் எந்த துக்கமான நியூஸும் இவருக்கு கொஞ்ச நாளைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரில் போய் ரெஸ்ட் எடுத்துன்னு அனுப்பி வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்துருப்பாரு. இவங்க ஓடி வருவாங்க. சின்னி சேர்ந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி, இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்களும் ஒரு டாக்டர் தான், கொஞ்ச நாளைக்கு அவர் சந்தோஷமான துக்கமான செய்திகளோ அவர் கேட்கக்கூடாது, நீங்கள் அக்செப்ட் பண்ண தெரிஞ்சால் அவருக்கு இதை விட சந்தோஷமான செய்தி வேற எதுவுமே இருக்க முடியாது உலகத்துல, அதனால கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இந்த தண்ணி பிடிச்சி கொண்டு போகும்போது ஹீரோயினோட ஒரு சொட்டு கண்ணீர் அந்த தண்ணி பாட்டில விழும். அந்த தண்ணீரை எடுத்துட்டு அவரோட நண்பர் சின்னிச்சையன் ஓடுவார் கொடுக்கறதுக்கு. ட்ரெயின் புறப்பட்டுரும், கொண்டு கொடுக்க ஓடிட்டு இருப்பாரு. டைரக்டருக்கு சொல்லி முடிச்சிருப்பாரு, அவனின் இதய நெருப்பை அவள் கண்ணீர் கலந்த தண்ணீர் அணைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. படம் பார்க்குறவங்க எல்லார் இதயம் கனத்திருக்கும், கண்களில் கண்ணீர் வடிந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு தான் முரளியின் இதயம். இப்போ நம்ம அதர்வாவோட இதயம் பத்தி பார்க்கலாம். இது காமனா எல்லார் லைஃப்லயும் ரியலா ஒவ்வொரு பீரியட்ல நடக்கிற ஒரு க்ரஷ். அந்த க்ரஷ் காதலா மாறலாம், இதெல்லாம் அப்படியே கடந்து போகலாம். இந்த ஓட்டம் தான் இந்த படத்தோட முழு, இதுதான் அந்த படத்தோட கரு. இதுல என்னடா இதயம், முரளியின் இதயம் எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க. அந்த இதயத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் முரளி சார் அவரோட லவ்வை சொல்றதுக்கு தயங்குவார். கடைசி வரை சொல்ல மாட்டார். அந்த ஒரு கேரக்டரும் எடுத்துட்டு இந்த படம் ஃபுல்லாவே இந்த கேரக்டரை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். பல லவ் வந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். இதுதான் அந்த படத்தோட தீம். மற்றபடி அந்த கதையோ காட்சிகளோ எதுவுமே மேட்ச் ஆகாது, எக்ஸப்ட் சின்னிசேன் சார் சீன்ஸ் அண்ட் சம் ஓல்ட் சாங்ஸ் லைன்ஸ். இது தனி அதர்வாவோட இதயம். இப்போ கதைக்கு வருவோம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட்ல ஒரு காதல் வரலாம். எந்த காதல் கை கொடுதோ அதை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாததை விட்டுடலாம். அதுக்காக கவலைப்பட்டு முரளி இதயம் மாதிரி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார வேண்டாம். இந்த மாதிரி லைஃப்பை லைட்டா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு அழகான கருத்தோட உள்ள படம் தான் அந்த படம். படம் ஓப்பனிங் விண்வெளியில் ஆரம்பிச்சு நியூயார்க்ல லேண்ட் ஆகி திருச்சி போய் மதுரை திரும்ப நியூயார்க் போய் விண்வெளியில முடிச்சிருப்பாங்க. 3 hours கலர்ஃபுல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி அமைப்புகள்,
ஃபுல்லாக ஊரை சுற்றி பார்த்து கலகலப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 3 ஸ்டேஜில் வர்ற காதலை அழகாக காட்டியிருந்தாங்க. குழந்தை பருவத்தில் வர்றது, டீனேஜில் வர்றது, அப்புறம் அடல்ட்டில் வர்றது. இந்த குழந்தை பருவத்தில் டீச்சரை லவ் பண்ணுறது, எல்லாருக்குமே ஒரு டீச்சர் பிடிக்கும். அந்த ஒரு காட்சி அமைப்பு, அதில் வர்ற டயலாக்ஸ், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற காதல்கள் நண்பர்களோடு சேர்ந்து காமெடியாக கலகலப்பாக காட்சி அமைத்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அதர்வாவை பற்றி பார்க்கணும். முரளி சார் வந்து இதயத்தை கனமாக்கியிருக்காரு, இவர் இதயத்தை இளமையாக்கியிருக்காரு. எந்த ஃபெயிலியரும் இதயத்தை தாக்காம இதமாக நடந்திருக்காரு. இவரின் இயல்பான நடிப்பு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு. பகத் பாசில் சார், இவரை பற்றி சொல்லியே ஆகணும். இவர் அடிக்கடி ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் டைரக்டர் அடுத்த கதை சூப்பராக இருக்கும், அடுத்த கதை இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஃபைனலாக ஆடியன்ஸை விசில் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அருமையாக ஜோவியலாக நடித்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியிருக்கார். ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. டபுள் ஆக்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தமன். இவர் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர். இவர் நண்பராகவும் டாக்டராகவும் வரார். தமன் நடிப்பிலும் இசையிலும் தாளம் தப்பாமல் பண்ணியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அப்புறம் நடராஜ் மாமா கேரக்டர் பண்ணியிருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து அம்மாவா, அப்பாவா, மாமாவா, ஃபுல்லாக அவரை டேக் கேர், நம்ம ஹீரோவை டேக் கேர் பண்ணுறது அவர் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜயன் கோச்சா வந்திருக்காரு. அவரும் ரொம்ப கலகலப்பாக கொண்டு போயிருக்காரு. அப்புறம் நம்ம விஜய் டிவி ரக்ஷன், ஏஞ்சலின், இவங்கெல்லாம் வந்து கலக்கியிருக்காங்க. அண்ட் நம்ம யூடியூப் பரிதாபங்கள் சுதாகர் நண்பரா வரார். வர இடமெல்லாம் நகைச்சுவை ஊட்டி படத்துக்கு சுவை ஊட்டி இருக்கிறார். படம் முடிவுல தியேட்டர்ல லைட் போட்டாங்கடா இப்பவாது சொல்லுடா அப்படிங்கிற சொல்றது நகைச்சுவையின் உச்சம். இருக்காங்க ராம்கி, பப்ளு, 3 ஹீரோயின்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால வாழ்க்கையில வந்து ஒன்று இழந்தா இன்னொன்று கிடைக்கும். ஒரு ரயில் பயணம் மாதிரி, ஒரு ரயில் விட்டு அடுத்த ரயில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக மனசு கஷ்டப்படாதீங்க, வருத்தப்பட்டு சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. இதுவும் கடந்து போகும். இது சீரியஸான காதல் கதை அல்ல. நண்பர்களோடு சேர்ந்து ஜோவியலா சிரித்து ரசித்து பார்க்கும் காதல் கதை. நண்பர்களோடு சேர்ந்து பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.